நாங்குநேரி ஸ்ரீ வரமங்கா சமேத தேவநாயகப் பெருமாள் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண திருத்தேர் விழா. வானமாமலை மதுரகவி ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் தேர் வடம் பிடிக்க ஏராளமான பக்தர்கள் கோவிந்த கோபால கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் பாண்டிய நாட்டு 18 திவ்ய தேசங்களில் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ளது வானமாமலை என்கின்ற நாங்குநேரி திவ்ய கஷேத்திரம். ஸ்ரீ வரமங்கை தாயார் சமேத வானமாமலை பெருமாள் இங்கு அருள்பாலிக்கின்றார். மூலவர் சுயம்புவாக தோன்றியவர். இத்தலம் நம்மாழ்வாரால் 11 பாடல்கள் பாடப்பெற்றது. இத்திருத்தலத்தில் மட்டுமே ஸ்ரீ ஷட்டாரியில் நம்மாழ்வார் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. திருமலை திருப்பதியிலிருந்து இங்கு எழுந்தருளிய ஸ்ரீ வரமங்கை தாயாருக்கும் தெய்வநாயகப் பெருமாளுக்கும் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவம் ஆண்டுதோறும் பங்குனி திருக்கல்யாண திருவிழா என 11 நாட்கள் நடைபெறுகின்றது. அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா ஸ்ரீமத் பரமஹம்சத்யாதி மதுரகவி ஸ்ரீ வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் அனுகிரகத்துடன் கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் ஸ்ரீ வரமங்கை தாயார் சமேத ஸ்ரீ தெய்வநாயகப் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக 10ஆம் திருநாளான இன்றைய தினம் திருத்தேர் திருவிழாவாகும். அதற்காக அதிகாலை 4:30 மணிக்கு மேல் விஸ்வரூப தரிசனம், எண்ணெய் காப்பு, தீர்த்த விநியோகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தங்க தோளுக்கிணியானில் 6:15 மணிக்கு மேல் திவ்ய தம்பதிகள் தங்கத்தேருக்கு எழுந்தருளினர். தங்கத்தேரில் ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயகப் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்தார். தொடர்ந்து வானமாமலை ஜீயர் சுவாமிகள் எழுந்தருள கோவில் மரியாதையும் செய்யப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரினை ஜீயர் சுவாமிகள் தேர்வடம் பிடித்து இழுக்க, அதனைத் தொடர்ந்து பக்தர்கள், ஊர் பிரமுகர்கள் கோவிந்த கோபால கோஷங்களுக்கிடையே தேரை வலம் பிடித்து இழுத்தனர். தேர் திருக்கோவில் வீதிகளில் வலம் வந்தது. வருகின்ற பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பெருமாள் தாயார் மாலை மாற்றும் வைபவமும், காலையில் திருக்கல்யாணமும் மற்றும் இரவு பட்டின பிரவேசமும் சிறப்பாக நடைபெறும். திருவிழாவின் ஏற்பாடுகளை வானமாமலை மடத்தினர் செய்து வருகின்றனர்.